உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சின்ன உருளைக்கிழங்கு தாங்க இந்த ரெசிபிக்கு தேவை. சின்ன உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ அது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலெல்லாம் உரிச்சியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூனு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. முழு பூண்டு வந்து 1 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு கப்பில் வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ரெசிபி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதிகமாக அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சை தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ அதில் 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது காரம் வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்குங்க. ஏற்கனவே நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். கூடவே மிளகும் சேர்த்துருக்கோம். அதோட காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த குட்டி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்போட தீயை அப்படியே குறைச்சி வச்சிடலாங்க. குறைச்சிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து இது நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்தில் இடையிடையில் இந்த மாதிரி தட்டை வந்து எடுத்துட்டு கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடிக்கும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு உருளைக்கிழங்கெல்லாம். அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குள்ள நல்லா சூப்பராக ஒட்டி பிடிச்சி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட சுவை. நம்ம எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.